வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பீட்ரூட் போண்டா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பீட்ரூட் போண்டா வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் பீட்ரூட் கட்லெட் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த கட்லெட் வச்சு தான் இந்த போண்டா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த போண்டா நீங்கள் அப்படியே டீக்கு சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வடா பாவு தயார் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு இது வடா பாவில் கூட. பீட்ரூட் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணுற பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு நான் பீட்ரூட் கட்லெட் ரெசிபி செஞ்சு காமிச்சேன், அதே மெத்தட் தான். பீட்ரூட்டு தோலெல்லாம் சீவி நல்லா பெரிய கண்ணு திருவில் வந்து நல்லா திருவி எடுத்து வச்சுக்கணும். அதே போல் உருளைக்கிழங்கையும் நல்லா தோலெல்லாம் சீவி திருவி கழுவி 2 முறை இருத்தி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக வெங்காயமும் பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அவல் தேவைப்படும். நான் இங்கே வந்து சிகப்பு அவல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் ஒயிட் அவல் கூட யூஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கறி பவுடர், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சாட் மசாலா தூள், கொஞ்சமாக கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல இந்த மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை மிதமான தீயில் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயே வெங்காயத்தையும் சேர்த்து கண்ணாடி போல் வர வரைக்கும் நல்லா வறுக்க போகிறேன். வெங்காயம் வறுக்கிறப்பவே நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சாட் மசாலா தூள், கறி பவுடர் இத்தனையும் சேர்த்து வெங்காயத்துலேயே சேர்த்து வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்காங்க. இதுலேயே நம்ம பீட்ரூட், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். பச்சை மிளகா பொடியாக நறுக்கி இருக்கிறதும் சேர்த்துக்கணும். பீட்ரூட்டில் நிறையவே தண்ணி சத்து இருக்குது. ஸோ அந்த காய் தானாகவே வெந்துடும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அதை அடி பிடிச்சி தீர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தில் நல்லா கலந்து அந்த மசாலாலாம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அதை அடி பிடிச்சி தீயும். ஸோ இப்போ பீட்ரூட் வந்து அரை பகுதி நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அது நல்லா வேகணும் பீட்ரூட். உப்பு வந்து இப்போ நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கணும். நம்ம அவல் எடுத்து வச்சுருக்கிறத வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸ் பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். அவல் நல்லா வந்து பொடியாக இருக்குது. பீட்ரூட் மசாலாவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்து அவல் பொடியும் சேர்த்துடுங்க. அவல் பொடி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அவல் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சத்து அந்த பீட்ரூட் மசாலாவில் இருந்தால் நல்லா உறிஞ்சிடும். ஸோ நல்லா கெட்டியாக அந்த மசாலா வந்து இருக்கும். நம்மளுக்கு இப்போ எதுனா பிடிப்பட்டு நம்ம வந்து பிடிச்சி அது கட்லெட் தயார் பண்ணுறதாகட்டும், போண்டா தயார் பண்ணுறதாகட்டும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்புலேருந்து இறக்கி வச்சு நல்லா ஆற விட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ நல்லா இந்த பீட்ரூட் மசாலா ஆறி இருக்குது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா அது நல்லா ஈவன் ஆகிடும். இப்போ இந்த பீட்ரூட் மசாலா ரெடி. இந்த பீட்ரூட் மசாலாவில் தான் நான் டிக்கி ரெடி பண்ணேன், கட்லெட்ஸ் ரெடி பண்ணேன். அதை எடுத்து
உங்களுக்கு வேறு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து போண்டா தயார் பண்ணுற தொட்டு போண்டாக்கு தேவையான மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கடலை மாவு இருக்குது, பெருங்காயம், கொஞ்சமாக ஓமம், சோடா உப்பு, மிளகாய் தூள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட் நம்ம மசாலா தயார் பண்ணுறது எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் மசாலா நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் தயார் பண்ணலாம். போண்டா, கட்லெட், டிக்கி இந்த மாதிரி ரெசிபீஸ் தயார் பண்ணலாம். அதே போல் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு மாவு வந்து கலக்கிறதுக்கு கூட எண்ணெய் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அந்த உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சூடான எண்ணெய், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேங்க. இந்த பஜ்ஜி மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக கரைக்காதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் கரைக்காதீங்க. ஸ்பூனை நம்ம டிப் பண்ணோம்னா ஸ்பூன் வந்து ஃபுல்லாக கோட் ஆகணும். அதே போல் நீங்கள் விரலில் நீங்கள் நினச்சிங்கன்னா விரலில் ஃபுல்லாக அந்த மாவு கோட் ஆகணும். அப்போ தான் வந்து இப்போ வந்து இந்த பஜ்ஜி மாவு வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸ்பூனை நம்ம நினச்சோம்னா அந்த ஸ்பூன் வந்து கோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த பஜ்ஜி மாவு ரெடி. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த பஜ்ஜி மாவை ஊற வைக்கலாம். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு இந்த பீட்ரூட் மசாலாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத மாவில் நினச்சி எண்ணெயில் நிதானமாக சேர்த்து வறுத்து எடுக்க வேண்டியதுதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், என்னோடய பிளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நீங்கள் ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். All these recipes are also translated and posted in YouTube English சேனலில் கூட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ நிதானமாக இந்த போண்டாவை வந்து நான் வறுத்து எடுக்கிறேங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணாங்க. இந்த போண்டா வந்து லைட் பொன்னிறம் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணேன். ரொம்பவே அருமையான பீட்ரூட் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு, நொடியில் வந்து ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் போண்டா வறுப்பட்டதும் எண்ணெயிலேருந்து எடுத்து நான் வந்து சுட பரிமாறியிருக்கேன். நீங்கள் அப்படியே கூட இது பரிமாறலாம். இல்லைனா இப்போ வந்து வடாப்பாவை ரொம்ப ஃபேன்சி பண்ணுறாங்க எல்லோரும். ஸோ வடாப்பாவு வந்து ஒரு கம்ப்ளீட் மீல் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி மீல். இப்போ வந்து நான் வடாப்பாவு தயார் பண்ணுறேன். பாவ் பன்ஸ் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி அதில் வந்து நான் புதினா சட்னியும் மேனேஸும் பூச போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் புதினா சட்னி அண்ட் மேனேஸ் ரெசிபி காமிச்சிருக்கேன் டீட்டெயிலாக. அந்த ரெசிபி லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வீட்லேயே வந்து பல்கில் இந்த புதினா சட்னி தயார் பண்ணி நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே நிறைய நாள் வரும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மின்ட் சட்னி பூசியிருக்கேன், இங்கே மேனேஸ் பூசியிருக்கேன். சென்டரில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பீட்ரூட் போண்டா வச்சு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே அருமையான பீட்ரூட் வடாப்பாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபீஸும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய பீட்ரூட் டிக்கி இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை, வெரி டேஸ்டி. ஸோ இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.